Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நம்ம நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு பனானா பால்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இதை நம்ம நேந்திரம் பழம் வச்சு பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம். இப்போ இந்த பனானா பால் ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பனானா பால்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து நல்லா உருக விட்டுடலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மீதி இருக்கிற இந்த நெய்யில் மெஷர்மெண்ட் கப்பால் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம இதோட சேர்த்துட்டு இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்துக்கணும். ரவை இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 நேந்திரம் பழம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண இந்த நேந்திரம் பழத்தை இந்த நெய்யோடு நம்ம சேர்த்துடலாம். நேந்திரம் பழம் நல்லா பழுத்து இருக்கிற பழமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த நெய்யோட நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த மெஷர்மெண்ட் கப்பாலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு இந்த நேந்திரம் பழம் நல்லா வேகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த கரண்டியை வச்சு இந்த பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதோட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேர்த்துருந்த அந்த சர்க்கரை அந்த பழத்தோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்திருந்த அந்த முந்திரி திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல ஒரு வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதிலிருந்து நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணுறப்ப ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடுங்க. வச்சுட்டு இதை இது மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விடுறப்ப அந்த பழத்தோடு சேர்ந்து இந்த ரவை எல்லாமே நல்லா வெந்து இந்த கடாயில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நம்ம இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேமை நீங்கள் மீடியமாக வச்சுட்டு இது ஃபுல்லாகவே எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த பால்ஸ் எல்லாமே நல்லா ஃபுல்லாக நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையுமே நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது வந்து வெளியே நல்ல ஒரு கிறிஸ்பியாக, உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாக, நல்ல ஒரு மைல்டான ஸ்வீட்டோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட ஸ்வீட் பனானா பால்ஸ் எல்லாமே இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.